அநேகர் நம்ம மாட்டி இருக்கிறது எங்க? கடன்ல. 2 ரூபாக்கு தானே போய் வச்சுட்டு அதை போய் மீட்டெடுப்போம்னு நினைப்போம். ஆனா அது அப்படியே போய் 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 கடைசியில் அது கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் அது எல்லாத்தையும் போட்டு நம்மள உலட்டுற இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்னது? கோலியாத்து தான். அந்த கோலியாத்துக்கள் என்ன சொல்லுது? நீ என் கூட யுத்தம் பண்ணு. வியாதியா? நீ என் கூட என்ன பண்ணு? யுத்தம் பண்ணு. நீ ஜெயிச்சேனா நான் உனக்கு அடிமை, நான் ஜெயிச்சேனா நீ எனக்கு அடிமை. ஒரு நோய் வருது, கடம்பாரத்துல உட்கார்ந்து இருக்கோம், ரொம்ப கஷ்டம், நம்மளால என் வாழ்க்கையில நீ அடுத்த டேர்ன் நடக்க முடியலையேன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? சோர்ந்துதானே போறோம். அப்ப அது என்ன பண்றான்? உங்களுடைய பலனை உரியிறான். பிரச்சனை வர நேரத்தில் நீங்க யாரை நோக்கி திரும்பணும்? கடவுளை நோக்கி திரும்பணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். ஆனா அதெல்லாம் செய்ய விட மாட்டான். ஆமா இதுக்கு மேல என்ன, அவ்வளவுதான் அப்படி நம்ம உட்கார்ந்துடுறோமா இல்லையா? கோலியாத் என்பவன் என்னது? நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறவன்.